ஹலோ காய்ஸ், நான் உங்கள் உஷா. நான் புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுவும் இல்லாமல் இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ கூட. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு குருமா. இது சப்பாத்தி, பூரி, தோசை இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம கடாய் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு எண்ணெய் இருக்கு இல்லையா, எண்ணெய் ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அது நல்ல எண்ணெய் காஞ்சதுமே கடுகு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சோம்பு இருக்கு இல்லையா, சோம்பு நான் ஒரு 1/4 டீஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். அதுவும் நல்லா பொரிஞ்சக்கப்புறம் கடலைப்பருப்பு நான் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா எனக்கு கடலைப்பருப்பு ரொம்ப பிடிக்கும். அது பல்லில் கடிப்படும் போது நல்லா இருக்கும். அதனால் கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கிறேன். இப்போ பச்சை மிளகா 2 பச்சை மிளகா நான் எடுத்திருக்கேன். அது ஸ்ட்ரைட்டாக அறுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பச்சை மிளகாவும் நல்லா பொரிஞ்சக்கப்புறம் பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் அரிஞ்சு நான் அது ஸ்லைஸாக அரிஞ்சு நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கண்ணாடி பதத்தை விட, அதாவது லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். சரிங்களா, ரொம்ப ப்ரௌன் கலர் வரக்கூடாது. லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த ரெசிபி எனக்கு எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சரிங்களா, நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸு தக்காளி இருக்கு இல்லையா, தக்காளி நான் எடுத்துக்கிறேன். தக்காளி குட்டி குட்டியாக அறுத்து நான் போட்டுக்கிறேன். ஏன்னா பெருசாக அறுத்தோன்னா எனக்கு தக்காளி பிடிக்காது. இப்போ சாப்பாட்டு கூட வச்சு இல்லைன்னா இது கூடயாவது வச்சு சாப்பிடும்போது தக்காளி குட்டி குட்டியாக அறுத்து போட்டோன்னா நல்லா மசிஞ்சிரும். அண்ட் அதுவும் இல்லாமல் சாப்பிடும்போது தக்காளி தனியாக தெரியாது. அதனால் நான் குட்டி குட்டியாக அரிஞ்சு நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி அரிஞ்சு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மசியறதுக்காக நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியில் உப்பு ஆட் பண்ணதுமே பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுருங்க. சரிங்களா, நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா மசியணும். தக்காளி மசிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சிருச்சு. இன்னும் நல்லா மசியணுங்கிறதுக்காக கரண்டி வச்சு அது தக்காளி மேலேயே நல்லா குத்திக்கிறேன். குத்துனோன்னா நல்லா மசியும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இது கூட கடலை மாவு நான் 1 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். அது நல்லா கரைச்சி அது இதில் ஊற்றிடுங்க. ஊற்றினதுமே கலந்து விட்டுருங்க. இல்லைன்னா கட்டி கட்டியாக நின்றுக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் அடி பிடிச்சிரும். சரிங்களா, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது இப்போ நல்லா கலந்தக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ தண்ணி எதுக்கு ஊற்றுறோன்னா, அந்த கடல மாவு ஊற்றி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது நல்லா வேகணும். வேகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது வேக வச்சுக்கலாம். இப்போ கடல மாவு வெந்திருக்கும். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். இப்போ அதை சேர்த்துனதுமே பார்த்திங்கன்னா கலந்து விடுங்க. கலந்து விடும்போதே பார்த்துட்டிங்கன்னா மஞ்சள் கலரில் தெரியும். ஓகேங்களா, இப்போ தெரியுதா, மஞ்சள் கலரில் அப்படியே மாறுது. இதை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டக்கப்புறம் உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, உருளைக்கிழங்கு நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அது நல்லா வேக வச்சு தோல் உரித்து அதை நல்லா மசித்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓகேங்களா, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. அது நல்லா கெட்டியாகணும். அது வரைக்கும் நல்லா வேக வைங்க.
நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நான் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் குழம்புத்தூள் 1/2 டீஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். குழம்புத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சி மசாலா இருக்கு இல்லையா, அதிலிருந்து நான் குழம்புத்தூள் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து நான் இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணனால இப்போ நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சு கெட்டியாகட்டும். அவ்வளோதான், குருமா, உருளைக்கிழங்கு குருமா ரெடி. நான் இது வந்து சப்பாத்தி கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன். ஓகே, பாய்.